வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நமக்கு வழிகாட்ட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு இளைஞன் தன்னோட கனவை எப்படி துரத்துறான் அப்படிங்கிறத இந்த கதையில பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமம், வயல்வெளிகள், பசுமையான மரங்கள்னு பார்க்கவே ரம்மியமா இருக்கும். அந்த கிராமத்துல குமரன் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூரிகையையும் வண்ணங்களையும் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துடுவான். குமரனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. தன்னோட ஓவியங்களை எல்லாரும் பார்க்கணும், பாராட்டணும்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் பக்கத்து கிராமத்துல ஒரு பெரிய ஓவிய கண்காட்சி நடக்க போறதா கேள்விப்பட்டான். எப்படியாவது அந்த கண்காட்சியில தன்னோட ஓவியத்தையும் வைக்கணும்னு முடிவு பண்ணான். குமரன் ஓவியம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்த ஊர் மக்கள் பல விதமா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன இந்த பையன் பொண்ணு மாதிரி உட்கார்ந்து படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு சிலர் கிண்டல் பண்ணாங்க. இதுல என்ன வருமானம் வரப்போகுதுன்னு, ஏதாவது உருப்படியா வேலைக்கு போகக்கூடாதான்னு சிலர் அறிவுரை சொன்னாங்க. ஆனா குமரன் இதையெல்லாம் கண்டுக்கல. தன்னோட திறமையில முழுசா நம்பிக்கை வச்சிருந்தான். பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு ராத்திரி முழுக்க கண் விழிச்சு ஓவியம் வரைஞ்சான். ஒவ்வொரு ஓவியத்தையும் ரொம்ப பொறுமையோடு கலைநயத்தோடு செஞ்சான். ஒரு வழியா கண்காட்சி நடக்கிற நாளும் வந்துடுச்சு. குமரன் தன்னோட அழகான ஓவியங்களை எடுத்துக்கிட்டு அந்த நகரத்துக்கு போனான். அங்க நிறைய ஓவியர்கள் வந்திருந்தாங்க. குமரன் தயங்கி தன்னோட ஓவியங்களை ஒரு ஓரமா வச்சான். அப்போ அந்த கண்காட்சியோட அமைப்பாளர் குமரனோட ஓவியங்களை பார்த்தாரு. அவருக்கு அந்த ஓவியங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. குமரனோட திறமையை பாராட்டி அவனோட ஓவியங்களுக்கு ஒரு நல்ல இடமும் கொடுத்தாரு. நிறைய பேர் குமரனோட ஓவியங்களை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் விலை கொடுத்து வாங்கவும் செஞ்சாங்க. குமரன் சந்தோஷத்தோடு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தான். முன்னாடி அவனை குறை சொன்னவங்க இப்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. நாங்க அப்பவே சொன்னோம், நீ பெரிய ஆளா வருவேன்னு சிலர் பொய்யா பேச ஆரம்பிச்சாங்க. குமரன் அவங்கள பார்த்து சிரிச்சான். நீங்க எல்லாரும் என்னை குறை சொன்னீங்க, ஆனா என் ஓவியம் இப்படி இருக்குன்னு ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. என் கனவுக்கு யாருமே வழியும் சொல்லல. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா ஒருத்தருக்கு சரியான வழியை காட்டுறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொன்னான். பாத்தீங்களா நண்பர்களே, குமரன் மற்றவங்க பேசினதை பத்தி கவலைப்படாம தன்னோட முயற்சியை கைவிடாம இருந்ததால தான் அவனோட கனவை நனவாக்க முடிஞ்சது. நம்ம வாழ்க்கையிலும் இதுதான் முக்கியம். உங்களை குறை சொல்றவங்க 1000 பேர் இருக்கலாம், ஆனா உங்களுக்கான சரியான வழியை நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். உங்க திறமையையும் உங்க கனவையும் எப்பவும் நம்புங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய ஊக்கமளிக்கிற கதைகளை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.